ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. கும்பராசினியர்களுக்கு வணக்கம். கும்பராசினியர்களுக்கு தை திருநாள் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். சரி, இன்றைக்கி தை மாதம் கும்பராசிக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம்னு ஒரு தகவலை தெரியப்படுத்துகிறேன். நல்லா இருக்குங்க. கும்பராசினியர்களுக்கு 2025 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. கடந்த 5 வருடங்களாக பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நீர்த்து போகுது. நல்ல விதத்துக்கு வரப்போகிறீங்க. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. சதய நட்சத்திரம் சிறப்பாக இருக்குது. செவ்வாய் வக்கரகதியில், நீச வக்கரகதியில் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. பரவாயில்ல, வக்கரம் அடைஞ்சு தான் இருக்கிறாரு. குருசாரம் பெற்றிருக்கிறாரு. ராசிக்கு 3-10 கூடியவன் 2-11 கூடியவன் சாரம் எடுத்திருக்கிறாரு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். சதய நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பாக இருக்கு. வர காலம் சுக்கிரன் தொடர்பை பெறாரு. வருகிற 27ஆம் தேதியிலிருந்து, ஜனவரி 27 மே 30 வரைக்கும் ராகு சுக்கிரன் நினைவு நல்ல விதமாக தான் இருக்குது. சனி பகவானையும் அவர் பிடிப்பார். இருந்தாலும் அந்த காம்பினேஷனில் சுக்கிரன் இருக்கிறதுனால நியூட்ரலாக இருக்கும். ராகு சனி காம்பினேஷன் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், காம்ப்ளிகேஷன் தான். இருந்தாலும் சுக்கிரன் நடுவில் உச்ச சுக்கிரனாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் வக்கரமும் அடைகிறாரு, பரிவர்த்தனை யோகத்திலையும் இருக்கிறாரு. ஸோ இப்படி பலதரப்பட்ட யோகத்தை சுக்கிரன் கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு 4-9 கூடையவன், சுகஸ்தானாபதியும் பாக்கியஸ்தானாபதியும். ஓகே நேர்களே, இந்த வீடியோ பதிவில் இன்னொரு முத்தாப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல குரு வக்கரம் அடைகிறது நல்ல விசேஷம் கிடையாது. உங்கள் ராசிக்கு 2-11 கூடையவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் ஒரு அமைதியும், கையில் காசு பண புழக்கத்தையும், தொழிலில் லாபத்தையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். அதுக்கு பாத்தியப்பட்டவர். அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அருமையான அமைப்பு. குரு அடுத்தடுத்து வருகின்ற காலங்களில் நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பார். 6ஆம் இடத்துல இருந்தாலுமே உச்சம் அடைவார். பரவாயில்ல, உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லா இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உச்ச குரு அந்நேரம் உங்கள் ராசிநாதனையும் பார்ப்பார். கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற ராசிநாதனையும் பார்ப்பார். அதுக்கடுத்து ராசியும் பார்ப்பார். ஸோ இன்னும் அடுத்து வருகின்ற 3 குரு பயிற்சியும் கும்பராசிக்கு நல்லா இருக்குது. 2025 நடக்கிற குரு பயிற்சி, 26, 27 3மே கும்பராசிக்கு ரிலேட்டடாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க 6ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லது இல்லை அப்படிம்பாங்க. 6ஆம் இடத்துல குரு இருந்தால் உச்சமடைகிறாரு. அவர் ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல இருக்குன்னா மறைஞ்சு போது டக்குன்னு சொல்லிடக்கூடாது. அவர் மறைஞ்சாலும் உச்சமடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருப்பார், 11ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பார். என்ன கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் ஹார்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, அதுக்குன்னு நாள் இருக்குது. 6ஆம் இடத்துக்கு அவர் போகிறதுக்கு 2026 தான் போவார். ஜூனில் தான் போவார். அப்போ பார்த்துக்கலாம். இருந்த போதிலும் உங்கள் ராசிநாதனை பார்க்கறதுனால உங்கள் ராசி வலுப்படும். 7.5 சனியுடைய தாக்கம் குறையும். சரியா, இப்படி தான் பலனை சொல்லணும். 6ஆம் இடத்துல குரு போகிறாருன்னு சொல்லக்கூடாது. 6ஆம் இடத்துல குரு போனாலும் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். ஏன்னா நேரம் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பார். உங்களுக்கு பாத சனியாக இருப்பார், அவரை பார்ப்பார். ஸோ அடுத்தடுத்த குரு பயிற்சி கும்பராசிக்கு 2 விதமான பலனை கொடுக்குது. வர்ற குரு பயிற்சி மே 18 குரு பயிற்சி நடக்குது, மே 2nd வீக்கில். அதில் நடக்கிற குரு பயிற்சி உங்கள் ராசியை பார்ப்பார். அதுக்கடுத்து ராசியில் இருக்கிற ராகுவை பார்ப்பார். 2026 நடக்கிற குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்ப்பார். 2ஆம் இடத்துக்கு சனி பகவானை பார்ப்பார். சனி ராகு 2 பாவக்கிரகங்களும் அடுத்தடுத்து குருவுடைய பார்வைக்கு வருது. கும்பராசிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சிறப்பு. ஜோதிடத்தை இப்படி தான் போய் பார்க்கணும். எதிர்காலத்தை இப்போயே இருந்தே கணக்கு பண்ணணும். அதான் ஒரு ஜோதிடரோட அழகு. சும்மா இன்றைக்கி தேதிக்கு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. 2026 குரு எப்படி இருப்பார், 27 எப்படி இருப்பார். சரியா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போகிறத இப்போயே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணணும். ஓகே நேயர்களே, அப்படி பார்க்கும்போது குரு உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு ஒருத்தர் இருந்தாலே போதும். ஒரு டீமில் தோனி இருந்தால் மட்டும் போதும், டீம் ஜெயிச்சிருப்பாங்க. அது 100க்கு 100 நடக்குதோ இல்லையோ, 100க்கு 70% அது சக்ஸஸ் ஆகியிருக்கு. தோனி சக்ஸஸ் ஆகியிருக்கிறாரு. இப்போ தோனி தான் உங்களுக்கு குரு மாதிரி. கும்பராசிக்கு குரு தோனி தான். சரியா, மகேந்திர சிங் தோனி தான் உங்களுக்கு குருவாக இருக்கிறாரு. அடித்து விளாச போகிறாரு. அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டில் உங்களுக்கு ரன்னு குவிய போகுது. 4-6 அடிக்க போகிறாரு. ஸோ அந்த மகேந்திர தோனி அம்சம் கொண்ட குரு பகவானை நான் ஒரு கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு பாப்புலர் ஃபிகரை சொன்னால் தான் டக்குன்னு புரியும் உங்களுக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்குது தோனிக்கு. தோனியை நம்ம டீமில் வரமாட்டாருன்னு ஐபிஎல்ல எல்லாருமே தவம் கிடக்குறாங்க.
என் டீமுக்கு வா, உன் டீமுக்கு வான்னு அவருக்கு ரேட்டே கிடையாது. அவர் சொல்கிறதா ரேட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மாஸ் இருக்குது. அவர் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது. சரியா? அவர் வந்து கன்னியா லக்னம் 9ஆம் இடத்துல வந்து ஒரு காம்பினேஷன் இருக்குது. செவ்வாய் புதனும் இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. நல்ல விசேஷம் தான். லக்னாதிபதி வந்து வீரிய ஸ்தானாதிபதி கூட சேர்ந்து வீரிய ஸ்தானத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு. அதனால தான் கூல் கேப்டனாக இருப்பார் அவர். எந்த ஒரு நிலையிலையும் பதட்டம் அடைய மாட்டார். டென்ஷன் இல்லாமல் இருப்பார். இது ஒரு பெரிய விஷயங்க. ஒரு மனிதன் வந்து பதட்டமான இக்கட்டான நேரத்தில் பதட்டம் இல்லாமல் இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு. அப்போ தான் வந்து அந்த காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் வந்து மகேந்திர சிங் தோனி. ஓகே, அவரை பற்றி சில வரிகள் சொல்கிறதுக்கு எனக்கு மனதார ஒரு ஆசை. ஏன்னா ஒரு நல்ல மனிதன், நல்ல மனிதன் சொல்ல முடியாது, ஒரு நல்ல விளையாட்டு வீரன், தான் சார்ந்த டீமுக்கு வந்து முழுமையாக விளையாடுறவர், டெடிகேஷனான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். சரியா? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஈஸியாக ஆல்சோ பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர் தான். அதனால் அப்பேற்பட்ட தகுதிக்கு சொந்தக்கார மகேந்திர சிங் தோனி. எதுக்கு இது உதாரணம்லாம் அடிக்கிட்டு இருக்கேன்னா, குரு வந்து அந்த நிலைமைக்கு வரப்போகிறாரு. சரியா நேர்களே? அப்படி வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து அளப்பரிய பலன்களை கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் வந்து நல்ல வழிக்கு வரப்போகிறீங்க. 7.5 சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். பூரட்டாதி நட்சத்திரத்தெல்லாம் சனி பகவான் போகிறாரு. ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? ரொம்பவும் நல்லா இருக்குன்னு ரொம்ப 100% நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அழுத்தம் இருக்க தான் செய்யும். அழுத்தத்தை தாங்குகிற சக்தியை வந்து குரு கொடுப்பார். பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்போயே தயார் பண்ணிக்கோங்க. 5ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. ஒரு நல்ல மைண்டில் இருப்பீங்க, பிராட் மைண்டில் இருப்பீங்க. மனதில் ஒரு எண்ணம் தெரியாத சந்தோஷம் இருக்கும். உங்களோட சிந்தனை செயலும் சிறப்பாக இருக்கும். கிளியர் கட்டாக இருப்பீங்க. குழப்பத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். கும்பராசி இவ்வளோ நாள் குழப்பத்தில் இருந்தது. சில அலுவலமான பலன்கள் நடந்தாலும் குழப்பத்தில் இருந்தீங்க. இப்போ அந்த குழப்பத்திலேருந்து வெளியே முழுமையாக வந்துடுறீங்க. மற்றவங்களால் பாராட்டப்படுவீர்கள். இவ்வளோ நாள் உங்களை ஒதுக்கி வச்சுருந்தவங்க சொசைட்டியில் உங்களை கண்டுக்காமல் இருந்தவங்களாம் உங்களை காக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லவங்களோட சிநேகிதம் கிடைக்கும். சொந்த பந்தங்களும் உதவி பண்ணுவாங்க. கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. மதப்பற்று நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் நல்லா சேரும். போட்டி பந்தயங்கள் ஆர்வம் இருக்கும். அதில் வெற்றியும் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளால் இந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள், மந்திரி, எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நல்லவர்களோட சிநேகிதம் கிடைக்கும். அவங்களுடைய யோசனை நல்லாயிருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. குடும்பத்தில் பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். குரு பக்தி இருக்கும். நல்லா இருக்கும். சரியா? குரு வந்து அடுத்தடுத்து நல்ல சாரத்துக்கு போகிறாரு. இப்போ சந்திர சாரத்தில் தான் இருக்கிறாரு. அடுத்த செவ்வாய் சாரத்தில் தான் அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைவார். நல்ல அமைப்பு தான். குருமங்கள யோகம் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல மையம் கொண்டு 5ஆம் இடத்தை நோக்கி போகுது. சிறப்பு தான். அவர் 5ஆம் இடத்துக்கு போனாலும் செவ்வாய் சாரம் தான் போவார். செவ்வாய் வந்து கும்பராசிக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்குற கிரகம் தான். தைரிய ஸ்தானாதிபதி, கர்ம ஸ்தானாதிபதி. ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா முதல் தைரியம் வேணும். சரியா? மனசில் நினைக்கணும். நினச்சா தான் வந்து கையங்காலம் வேலை செய்யும். ஸோ அதை வந்து சிறப்பாக குரு செய்கிறாரு. அதுபோல் 2-11 கூடையவன். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் வந்து நல்லா இருப்பீங்க. சரியா? இணக்கமாக இருப்பீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருளாக வாங்குவீங்க. குறிப்பாக நகை நட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத் தலைவனாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ ஏதோ தோடு, மூக்கத்தி, செயின் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. மூத்த சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும். லாபம் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காய்கறி கடை, மார்க்கெட்டு, உணவு பண்டம், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்டு, சிற்றுண்டி சாலை, இப்படி நிறைய அடிக்கிட்டே போகலாம். பியூட்டி பார்லர், அழகு சாதனங்கள், பெண்கள் கவருகின்ற பொருட்கள், தண்ணி கேன் சப்ளை, எல்லாமே உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். ஒரு மனிதனுக்கு வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, விவசாயத்தை எடுத்துக்கலாம். சரியா நேர்களே? விவசாயி அவங்க வந்து சேத்துல கால் வச்சாதானே நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். ஸோ விவசாயத்தை எடுத்துக்கலாம். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள், சிவில் சப்ளை கார்பரேஷனில் இருக்கிறவங்க, உணவுப் பொருள் வளங்கள் இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, அதில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இப்படி கேட்ரிங் வச்சுருக்கிறவங்க, சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி நிறைய பிரிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து சாப்பாடு விஷயங்கிறது நிறைய பலதரப்பட்ட விஷயத்தில் பிரிஞ்சிருக்கு. சுவின்னு ஒன்று வந்திருக்கு. சுவி வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. சுட வச்சு வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க எப்போ செஞ்சுருக்காங்களோ ஹோட்டலில் தான் தெரியும். இருந்தாலும் சூடாக வந்து கொடுத்துருவாங்க. ஆர்டர் போட்டால் போதும், ஃபோன்லேயே போட்டால் போதும். அந்த சுவி சப்ளை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஏஜென்ட்டுகளுக்கு நல்லாயிருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து எல்லாமே வீட்டோடு கிடச்சிருது. எல்லாத்துக்குமே வீட்டு தான். வீட்டிலேருந்து ஆர்டர் போடலாம். காய்கறி வாங்குறது, சாப்பாடு வாங்குறது, பால் வாங்குறது, இபி பில் கட்டுறது, எல்லாமே ஒரு ஃபோனோ, ஒரு ஜிபே, இல்லைன்னா ஒரு ஃபோன்பே, பேடிஎம் இருக்கணும்.
பேங்கில் பணமும் இருக்கணும், பேங்கில் பேலன்ஸும் இருக்கணும், இந்த பேடிஎம்மும் இருந்தால் போதும். வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் கொண்டு வரலாம். எங்கேயும் போக வேண்டாம். சாப்பிட வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, தூங்க வேண்டியது. அந்த அளவுக்கு உலகம் வந்து சுருங்கிருச்சு. ஸ்ட்ரிங்கிங் வேர்ல்டு. வெள்ளக்காரன் தான் சொன்னான், ஸ்ட்ரிங்கிங் வேர்ல்டு ஹேஸ் டு பி ஸ்ட்ரிங் அப்படின்னா. உலகம் வந்து ரொம்ப சுருங்க போகுதுண்ணா. இன்றைக்கி சுருங்கி உள்ளங்கையில் வந்துருச்சு. ஒரு ஃபோனில் எல்லாமே இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோனில் எல்லாத்தையும் பார்க்கலாம். 1944 வந்த ஹரிதாஸ் படத்தையும் பார்க்கலாம். 2023 வந்த வேட்டையனையும் பார்க்கலாம். சரியா? 2024 வந்த வேட்டையன், இப்போ தான் வந்தார். வேட்டையன் வந்த வேகத்தில் போயிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகம் வந்து அப்படி ஆகிப்போச்சு. அந்த அமைப்பெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப நாள் அந்த 5 வருஷ காலமாக 7.5 சென்னையில் இருந்த நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. 5 வருஷ காலம் போதும் இருந்துட்டீங்க. நானும் வீடியோ போட்டேன். கும்பராசிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போடுவேன். 7.5 சென்னையில் இருக்கிறதுனால சாதக பாதங்களை சொல்லுவேன். ஒரேடே அடுக்க மாட்டேன். நீங்கள் ஆகா ஓஹோ நீங்கள் அரசனாக போகிறீங்க, கோடீஸ்வர யோகம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உள்ளதை எதாவது சொல்லுவேன். ஆனால் இப்போ நல்லா இருக்குது. இப்போ வந்து நல்லா இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோட டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குறையுது. நல்லா தான் பார்க்கப்படுகிறது. ராகு சுபத்துவமாக இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். 1, 12, 2 விரையும் குறையும். கையில் சேமிப்பு இருக்கும். குடும்பத்துக்கு வந்து அதை உதவி பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் பிள்ளைகள், ஆரம்ப கல்வி படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் நல்லபடியாக படிப்பாங்க. படிப்பு சிறப்பாக இருக்கும். இருந்த போதிலும் சுக்கிரன் டிஸ்டர்ப் ஆகிறாரு. 4, 9 கூடையவன். அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க. மே 30 வரைக்கும் அம்மா அப்பா உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது வந்து தாயை குறிக்கிறது. வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ட்ராவல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களாம் அதில் அடுத்த முதலீடு பெருசாக எதுவும் சேராக இருந்தால் ஜனன ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கணும். அதுபோக லக்கண ரீதியாக 4 கூடையவன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4 கூடையவனும் அவர் தான், வண்டி வாகனத்து கூடையவரும் அவர் தான் பொதுவாக. அதனால் கும்பராசியில் வந்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட கவனமாக இருங்க. அதில் அடிக்கடி பழுதுகள் ஆகலாம், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி கோயில் குருக்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கோயில் குருக்கள், மதப்பட்டில் இருக்கிறவங்க, மத போதகர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆசிரியர் பெருமக்களுக்கு அருமையாக இருக்குது. சமுதாயத்தில், சொசைட்டியில் பப்ளிக் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சடங்குகள்லாம் நல்லா பண்ணுவீங்க. சரியா? எதனாச்சும் கோயில் குளத்துக்கு போகணும், சில நேர்த்தி கடன் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் மலமலன்னு முடிப்பீங்க. பசுமாடு வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். கால்நடை வச்சுருக்கிறவங்க, பசுவை வச்சு மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்க, மற்ற வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, குறிப்பாக வந்து சிப்பாயாக இருக்கிறவங்க, போலீஸாக இருக்கிறவங்க, ஹையர் பொசிஷனில் போலீஸாக இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? போலீஸில் ஆள் எடுத்தால் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். கையில் காசு பணத்தை சேமிப்பீங்க. இது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், சேமிப்பு இருக்கும். இதெல்லாம் அடுத்த வருகின்ற காலத்தில் குரு செய்வார். குரு ஒரு பொன்னானன், தனகாரகன், ஏற்கனவே தனகாரகன், புத்திரகாரகன். நல்ல விஷயமாக செய்வார். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல பணம் வரும். வயதுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு இப்போ 60 வயசு ஆச்சுன்னா உங்கள் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் நல்லா சம்பாதிச்சு தாய் தப்பனை காப்பாற்றும். அதுபோக வந்து சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரும். எதிர்பாராத பண வரவுலாம் இருக்கும். அந்த பண வரவு வந்து தாத்தா வழியிலும் கிடைக்கலாம், பாட்டி வழியிலும் கிடைக்கலாம். ஏன்னா தாத்தா பாட்டிய கிரகங்களை சொல்கிற ராகு கேதுகள் சுபத்துவம் வராங்க. சுக்கிரனால் சுபத்துவம் வராங்க. கேதுக்கு வீடு கொடுத்த போதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 11 இடத்துல வராரு. குரு பார்வைக்கு வராரு. ஸோ தாத்தா பாட்டி வழியில் சொத்துக்கள் நல்லா கிடைக்கும். நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு கும்பராசிக்கு சொன்னால் எப்படி இருக்குன்னா, வந்தால் ராஜாவாக தான் வருவேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நானே ராஜா, நானே மந்திரி, எல்லாமும் நானே, ஆனாவும் நானே, அனைத்தும் நானே, நானே ராஜா, நானே நீதிபதின்னு சொன்ன மாதிரி, எனக்கு நானே எல்லாமே அப்படி சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக இருக்கிறீங்க. உங்கள் சௌகரியத்துக்கு வந்து இப்போ காலம் செய்யும். சரியா? காலம் வந்து இப்போ உங்கள் கைக்கு வந்துருச்சு. காலம் வந்து கும்பத்தின் கையில் இருக்குது. கிரக நிலையில் நல்ல நிலைமையில் இருக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சிறப்பாகவும் இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலுமே அவர் வந்து குரு பார்வையில் இருக்கிறார். அடுத்து உங்கள் ராசிக்கே வருவார். சனி பகவான் கூட சேருவார். 7 கூடையவன் வந்து ராசிநாதன் கூட சேரார். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இருந்த போதிலும் தகப்பனுமானுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் மாசி மாதம். ஸோ மாசி மாதம் முழுக்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கணவன் மனைவி உறவு இருக்கும். ஏன்னா 7 கூடையவன் ராசிநாதன் கூட சேர்றதுனால நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. அரசு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு ஒரே நேரத்தில் சனி சூரியன் சேர்ந்து பார்க்கறதுனால மத்தியம பலனை கொடுப்பாரு. சரியா நேர்களே? ஓரளவு நியூட்ரலாக போயிடும். ஏன்னா சூரியன் வந்து சனி கூட சேர்ந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவார். மாசி மாதத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. சரியா? அடுத்த 15 தான். அடுத்த 15/2 தான் மாசி மாதம் வரும். அந்நேரம் வேணால் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா சூரியன் கூட சனி சேருவார். இருந்த போதிலும் சனி, ராகு, சூரியன், சுக்கிரன் இவங்க 4 பேரும் ஒரு காம்பினேஷனில் இருப்பாங்க.
சனி, ராகு, சூரியன், சுக்கிரன் இதில் வந்து 4 கிரகம், இதில் 3 கிரகங்களுமே வந்து கும்பராசி வேண்டியதான். சூரியன் 7 கூடையவன், சுக்கிரன் 4, 9 கூடையவன். ஸோ அதில் 6, 8, 12 சம்மந்தப்படுறதுனால மத்தியம பலன் கிடைக்கும். சரியா நேரில் 100க்கு 50% கிடச்சிரும். ரூ. 100 கிடைக்க வேண்டியது ரூ. 50 கிடைக்கும். உங்கள் காரியங்கள் நிறைவேறும், ஏதோ போயிடுவீங்க. சரியா? இந்த ஜென்ம சனியில் வந்து இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஓகே, அடுத்து வந்து ஆள் நல்லா கொஞ்சம் இதாக இருப்பீங்க, வீரதீரமாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் முனைப்பா செய்வீங்க. அதுபோல் வந்து குரு வைத்த குறுக்கிற கிரகம் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. சேராத சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க, ஏன்னா செரிமான பிரச்சனைகள் வரும். நல்லா இருக்கும். சரியா? வீடு மனை கட்டுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, கோபம் இல்லாமல் இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க, நிதானம் இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செய்வீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எப்போ நீங்கள் பொறுமையை கையாளுறீங்களோ அப்போ வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சன்மானம் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சன்மானம் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், உதிரி வருமானம் கிடைக்கும். அதனால் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். வீட்டில் பிள்ளைகள், மகன், மகள், பேரன் இவங்களால் ஒரு ஏற்றம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். வானசாஸ்திரம், ஜோதிடம், கணித சாஸ்திரம் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். தர்க்கவாதிகள், பட்டிமன்ற நடுவில் இருக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பேசி திருறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எல்லாத்தையுமே குரு செய்வார். தெய்வத்தோட கடாட்சியம் கிடைக்கும். குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம். அவர் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுனால கோயில் குளத்துக்கு போவீங்க, இந்த இறைவனோட சித்தி கிடைக்கும். சில பேர் வந்து இந்த யோகா, தியானம் இதிலெல்லாம் ஈடுபாடு இருப்பீங்க. சரியா? வயதுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். தான தர்மம் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். சில பேர் வந்து சில ஆன்மீக வழிபாட்டில் சில கோயில் குளத்தை நிறுவாங்க. அந்த அமைப்பும் வரும். ஏன்னா அதுக்கு வந்து அந்த காலகட்டம் வந்து இப்போ வரும். ஏன்னா குரு பார்வை வந்து ராசிக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ராசியில் ராகும் வராரு. ராகு வந்து ராசியில் வர்றது ஒரு வகைக்கு நல்லது தான். அவர் வந்து ஒரு ஆன்மீக கிரகம் தான். கும்பம் வந்து ஒரு ஆன்மீக வீடு தான். ஆன்மீக வீட்டுக்கு ஆன்மீக கிரகம் தொடர்புகள் இருக்கிறதுனால அந்த டீமில் இருக்கிறவங்க இந்த ஆலய திருப்பணி, கோயில் குடமுழுக்கு அந்த வேலையில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. கோயில் பணி செய்யலாம்னு அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம், வருகின்ற காலகட்டம் மே மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். கொடுத்து உதவிங்க, தர்ம குணம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ஈவு இறக்கம் இருக்கும், நல்லபடியாக இருப்பீங்க, நடுநிலையாக இருப்பீங்க. வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி, நீதிபதி மாதிரி இருந்து முடிவு எடுப்பீங்க. இதனால் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இவ்வளோ நாளாக கழுவி ஊற்றுனாங்க கும்பராசியை. இனிமேல் கும்பராசியை ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது. சரியா? ஒரு கிங்கு மாதிரி உட்கார போகிறீங்க, ராஜா மாதிரி, ராஜாவாக உட்கார போகிறீங்க. யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. சரியா நேர்களே? நல்ல ஒரு அமைப்பை வந்து கிரகங்கள் கொடுக்குது. வருடக்கோள்களில் வந்து ராகுவும் கேதுவும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. கேது 7ஆம் இடத்துக்கு போனாலுமே சூரிய நிலப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பாரு. குருவும் 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகுவும் ராசியில் குரு பார்வைக்கு வர போகிறாரு. சிறப்பாக இருக்குது. ராசிநாதனும் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஓரளவுக்கு போய் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். பிரச்சனை இல்லை. குருவுக்கு கேந்திரமாக வருவார். நல்ல அமைப்பு தான். எப்போயுமே சனி பகவானுக்கு கேந்திரமாக குரு வந்தால் நல்லது தான். அதுபோக மீனத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து பெரும்பாலும் கெடுபலங்களை கொடுப்பதில்லை. ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. இப்போ நீங்கள் பிறக்கும்போது ஜனன ஜாதகத்தில் மீனத்தில் சனி பகவான் இருக்கார் வச்சுக்கோங்க. மீனத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா 7 சனியில் தான் பிறக்கிறீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அப்படி மீனத்தில் சனி இருந்தார்னா கும்பராசிக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அடுத்த வருட காலத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அப்படி பிறக்கிறவங்களுக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்க பிறக்கிறவங்களுக்கு, எந்த லக்கணத்தில் இருந்தாலும் சரி, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 2ல் சனி இருந்தார்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார்னா பெருசாக பாதிப்பு அடைய மாட்டார். அதுபோக வந்து குருவும் மீனத்தில் இருக்கணும். தான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருந்தாலுமே அந்த 7 சனி காலத்தில் ரொம்ப பாதிப்பை கொடுக்க மாட்டார். ஸோ குருவும் சனி பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்துல மீனத்தில் இருந்தால் 7 சனியில் அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. நீங்கள் 7 சனியில் 5 வருஷம் தாண்டிட்டீங்க, இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்குது. அந்த 2.5 வருஷமும் ரொம்ப பிரச்சனை இருக்காது. அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு கேதுகள், இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க ராசிக்கு ராகு வராரு எதுவும் பிரச்சனையா சார் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகுக்கு முன்பின் கிரகங்கள் இருந்துச்சுன்னா, ராகு வந்து ராசியில் இருந்தாருன்னா ரொம்ப கெடுபலங்களை செய்ய மாட்டார். நீங்கள் எந்த லக்கணமாக பிறந்தாலும் சரி, ராசி கட்டத்தில் பாருங்கள், ராகுக்கு முன்பின் 2 கிரகங்கள் இருக்கணும். அது பாவகரங்கள் இருந்தாலும் சரி, அவர் ராகு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ண மாட்டார். சுபகரங்கள் இருந்தார்னா நல்ல கூடுதலாக நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? இப்படிலாம் நிறைய இது இருக்குது. அதனால் ரொம்ப கவலைப்படாதீங்க. சரியா நேர்களே? நல்லாயிருக்கும். வடக்கு பக்கம் உங்களுக்கு யோகத்தை தரும். இப்போ நீங்கள் வடக்கு பக்கம் எதனாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா வடக்கு பக்கம் போய் எதனாச்சும் காரியங்கள் பண்ணிங்கன்னா அது நல்ல யோகத்தை தரும். வடக்கு பக்கம் நம்ம இப்போ நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா சென்னையில் இருந்தீங்கன்னா மும்பை, அங்கிட்டு இருந்தீங்கன்னா நார்த்தன் சைடு கண்ட்ரி, அப்படிலாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும். ஆள் நல்லா இருப்பீங்க. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், வீட்டுக்கு தேவையான நகை நட்டெலாம் வாங்கி போடுங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுபோக மஞ்சள் நிற பொருட்கள், மஞ்சள் வியாபாரம் பண்ணுறவங்க, சந்தன வியாபாரம் பண்ணுறவங்க, கோயில் பூஜை பொருட்கள் புனஸ்காரம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும். கோயிலை ஒட்டி கடை போட்டிருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து
வெளிநாடு வெளிமாநிலத்தில் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு தேசாந்திரம் போட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். நண்பர்கள் உயிராக இருப்பாங்க. நண்பர்கள் உங்களுக்கு உயிரையே கொடுப்பாங்க. ஸோ நண்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருப்பார்கள். இந்த குரு வக்கர பயிற்சி அடைந்த பின்னாடி நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்களால் நீங்கள் நல்லா இது பண்ணுவீங்க. நாவன்மை இருக்கும், நல்லா பேசுவீங்க. சிந்தனையும் சிறப்பாக இருக்கும், செயலும் சிறப்பாக இருக்கும். அதுபோக நல்லா இருப்பீங்க. துணிமணி தன்னை ட்ரெஸ் கோட் போடுறதுல நல்லா இருப்பீங்க, தூய்மையாக இருப்பீங்க. உள்ளமும் உடலும் அகமும் புறமும் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீடு மனை கட்டி கிரகபரிசம் போகிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கள். வீட்டில் பெரியவங்களோட ஆலோசனை கேளுங்க. குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இருக்கணும். வீட்டுக்கு ஒரு வயதானவங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்பாங்க. அது மாதிரி குடும்பத்தில் வயதானவங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட ஆலோசனை வாங்குங்க. மந்திரம் கால் மதி முக்கால் நல்லா இருக்கும். சரியா, மதியோடு இருப்பீங்க, மந்திரமும் சொல்லுவீங்க. ஆண்டவனை வேண்டி விரும்பி கும்பிடுவீங்க. வித்தியாசம் தெரியும். வருகின்ற நாட்களில் நீங்களாக விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போவீங்க, இல்லைன்னா வீட்லேயும் மந்திரம் சேமிப்பீங்க. நல்லது. ஏன்னா தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. எந்த அளவுக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வம் உங்ககிட்ட வந்துடும். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலேருந்தே ஒரு 10 நிமிஷம் இறைவனை மனதால் நினைங்க, மந்திரத்தை சொல்லுங்கள். தமிழ்லேயே சொல்லுங்கள், சமஸ்கிருதத்தெல்லாம் சொல்லணும் கிடையாது. உங்கள் மனசிலே சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலே சொல்லுங்கள். இறைவன் உங்களை தேடி வந்துடுவார். நல்லா இருப்பீங்க. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரலாம், புனித நீராடலாம், திருச்செந்தூர் போகலாம். திருச்செந்தூர் வந்து குரு ஸ்தலம் தான். ஸோ திருச்செந்தூருக்கு போங்க, ஆலங்குடிக்கு போங்க. ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. சரியா நேர்களே, குரு திசை வந்து உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. குரு திசை வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கெல்லாம் சின்ன வயசுலேயே முடிஞ்சிருக்கும். சதய நட்சத்திரத்துக்கும் சின்ன வயசுல கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிருக்கும். ஸோ குரு திசையில் இருக்கிறவங்க வந்து போயிட்டு வரலாம். இல்லை சில பேர் குரு புத்தி நடக்கும். சரியா, மற்ற திசையில் குரு புத்தி நடக்கும். சுக்கர திசையில் குரு புத்தி, கேது திசையில் குரு புத்தி, சூரிய திசையில் குரு புத்தி. இப்படி குரு புத்தி நடக்கிறவங்க வந்து போயிட்டு வாங்க. குரு பகவானை ஒரு தடவை வேண்டிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆலங்குடி போகலாம், திருச்செந்தூர் போகலாம். இல்லைனா வந்து குரு பகவானுடைய ஸ்தலம் வந்து நவ கைலாசம் முறப்பநாடு போகலாம். இல்லைனா நவ திருப்பதி ஆழ்வார் திருநேரு போகலாம். ஆழ்வார் திருநேரில் அங்கே இருக்கிறாரு, நம்மாழ்வார் இருக்கிறார், குருவாகவே உட்காந்துருக்கிறாரு. சரியா, அருமையான அமைப்பு. ஆதிநாத பெருமாள் ஆழ்வார் திருநேரில் மொதல் ஸ்டாப்லேயே இருக்குது. ஆதிநாத பெருமாள் அருமையான அமைப்பு, போயிட்டு வரலாம். ஆழ்வார் திருநேரில் 2 கோயில் இருக்குது, 2 ஸ்தலங்கள் இருக்குது. குருக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது, செவ்வாய்க்கு ஒரு ஸ்தலம் இருக்குது. செவ்வாய் ஸ்தலம் வந்து திருக்கோளூர். ஆழ்வார் திருநேரி கேள்விப்பட்டிருப்பீங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்செந்தூர் போகிற பாதையில் இருக்குது ஆழ்வார் திருநேரி. திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற பாதையில் ஆழ்வார் திருநேரி இருக்குது. அங்கே போனீங்கன்னா நல்ல ஒரு அருமையான இடம். ஆழ்வார்கள், மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் அங்கே தான் பிறந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு அமைப்பு. அங்கே போனீங்கன்னா செவ்வாயோட திருஸ்தலமும் இருக்குது. திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் அவருடைய ஸ்தலம் வந்து செவ்வாய்க்கு உகந்த ஸ்தலம். 2மே வந்து பெருமாள் கோயில் தான். நவக்கிரகங்களாம் இருக்காது. பெருமாளே வந்து அங்கே வந்து இதை நவக்கிரமாக காட்சி அளிக்கிறார். சரியா, பெருமாளை கும்பிட்டாலே சரி. சரியா நேர்களே, ஓகே. நேரில் போங்க, சும்மா வீட்டிலே இருக்க வேண்டாம். இந்த இப்போலாம் லீவு தான். இன்றைக்கி இந்த வீடியோ நைட்டில் வரும். இன்றைக்கி இன்னும் அடுத்த 4 நாள் லீவு தானே. வேலை, வெள்ளி, சனி, ஞாயிறு 4-5 நாள் லீவு தான். வாய்ப்பு இருந்தால் போங்க. இங்கே தான் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பக்கம் ரொம்ப பக்கம். இந்த நவ திருப்பதி, நவ கைலாசம். ஒரு நாள் கிளம்பி போனீங்கன்னா ஒரு 2-3 கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். காலையில் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு 5 மணிக்கு போயிட்டிங்கன்னா சாயந்தரம் ஒரு 9 மணிக்குள்ளே 2-3 கோயிலுக்கு போயிடலாம். அதுக்குள்ளே பக்கத்துலேயே பஸ்ஸு கிஸ்ஸை பிடிச்சி ஷேர் ஆட்டோ வேணா பிடிச்சி போகலாம். இல்லைனா திருநெல்வேலியில் போய் ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிட்டிங்கன்னா ஒரே நாளில் 9 கோயிலுக்கும் போயிடலாம். ஒரு ட்ரிப்பில் நவ திருப்பதிக்கு போங்க, ஒரு ட்ரிப்பில் நவ கைலாசத்துக்கு போங்க. போயிட்டு வாங்க, புண்ணியம் சேரட்டும். ஏன்னா சனி பகவான் ராசியை விட்டு போகிறார். இது மாதிரி நேரத்தில் புண்ணியத்தை தேடிட்டிங்கன்னா வருங்காலம் வசந்தமாக இருக்கும். அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் ராஜா தான். அடுத்து வருகின்ற 30 வருஷத்துக்கு நானே ராஜான்னு ஜம்முன்னு உட்காந்துருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் வர ஏப்ரல் மாதம் ராசியை விட்டு போயிடுவார். வாழ்த்துக்கள், நல்லதாக நடக்கட்டும். புண்ணிய ஸ்தலத்துங்களும் போயிட்டு வாங்க. சரியா நேர்களே, அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், அறிவுபூர்வமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இலக்கியம் இலக்கணம் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். குறிப்பாக தமிழ் படித்து தமிழ் பண்டிதர்கள், தமிழ் டீச்சர் இவங்களுக்கெல்லாம் அடுத்த வருகின்ற காலங்கள் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். திரைப்படத்துறை ராகு சுக்கிரன் இணைவு 2ஆம் இடத்துல. திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். சரியா நேர்களே, நல்ல ரசிகர்கள் நல்லா கவருவீங்க. உங்கள் படமெல்லாம் நல்லா ஓடும். நம்ம வீடியோவை திரைப்பட நேர்கள் கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்கலாம், யாருனாலும் கேட்கலாம், கேட்டுட்டு அப்படியே இருக்கலாம். நல்லா இருக்கும். சிம்மாசனம் காத்திருக்கு. அரசியல்வாதிகளுக்கு 2026 எலெக்ஷனில் நல்லா ஜெயிப்பீங்க. சரியா, ஏன்னா குரு 5ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். நல்ல அமைப்பு தான். அரசியல்வாதிகளுக்கு வந்து பதவி வரணும்னா குரு நல்லா இருக்கணும். நான் கோச்சாரத்தில் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா தொடர்ந்து வந்து பதவியை தக்க வைக்க கொடுப்பாரு. ஸோ இப்படி சில நல்ல ஆர்மிகள்லாம் வந்து கும்பராசிக்கு நடக்குது. பழக்கடை வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். பழம், ஜூஸ் சென்டர்,
பணம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஏற்றுமதியில் இருக்கிறவங்க மிக நல்லபடாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நிலபலம் வச்சிருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புரோக்கிங் வேலை பார்க்குறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக நல்ல விதமாக இருக்கும். டெக்கரேஷன், இன்டீரியர் டெக்கரேஷன், கல்யாண வேலைக்கு டெக்கரேஷன் பண்ணுறவங்க, ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறவங்க இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்க, நுட்பம் சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கிறவங்க, கேஸ் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அது மாதிரி கார் டயர் இதுக்கு காற்றடிக்கிறாங்கள்ல, ஏர் ஸ்டேஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஏன் பிரித்து சொல்கிறேன்னா, சில நேரங்களில் சில குறிப்பிட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கும்பராசியில் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது. பலதரப்பட்ட மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கும்பராசியில் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை சார்ந்திருப்பீங்க. நான் அதுக்காக தான் சில கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்தால் சில வேலைகள் சம்மந்தப்பட்டவங்க, தொழில் சம்மந்தப்பட்டவங்க யோகமாக இருக்கும். அது நல்லா இருப்பீங்க. அரசாங்கத்தில் பெரிய பெரிய ஆஃபீஸர்களுக்கு பிஏவாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக நூல் ஆசிரியர்கள், பதிப்பகங்கள் வச்சுருக்கிறவங்க, நூல் போடுறவங்க, ஆன்மீக வழியில் இருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான நலமாக பார்க்கப்படுகிறது. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. சரியா நேர்களே? அதுபோக ஜுடிஷியல், நீதித்துறையில் இருக்கிறவங்க, நீதிமான்கள், நீதிபதிகள், இப்படி நீதி அரசர்கள், மேஜிஸ்ட்ரேட்டுகள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்க எப்போயுமே நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேலை ராஜா வாழ்க்கை. வீடு தேடி கூட்டி போயிடுவாங்க. காரில் தனியாக குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அவர் போய் அப்படியே சட்டத்துக்கு உட்பட்டு தீர்ப்பை சொல்லணும். நீதிபதி வேலைலாம் நல்ல வேலை தான். அது ஒரு இறையாண்மை மிக்க வேலை. அந்த வேலைக்கு அந்த அளவுக்கு ஒரு இறைவனால் ஒரு ஆசீர்வாதப்பட்ட வேலை. நீதியை நேர்மையாக செய்யணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பல்லாக்கில் பயணம் சொல்லுவாங்க. நல்லா இருப்பீங்க. சரியா? கார் வண்டி வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இருக்கிற வண்டியை கொடுத்து புதுசாக பிஎடபிள்யூ காரெல்லாம் வாங்குவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணம் கை நிறைய சேரும். ஜவுளி கடை வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பர்டிகுலராக பட்டு துணி, காஞ்சிபுரம் பட்டு, பனாரஸ் பட்டு, தர்மாவரம் பட்டு, இது மாதிரி சில கடையில் ஷோரூம் வச்சுருப்பாங்க. பட்டு ஷோரூம் வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. இப்படி சொல்லிட்டே போகலாம் நேர்களே. சரியா? அது மாதிரி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஓகே. அது மாதிரி ஆளுகளை வச்சு வேலை பார்க்குறவங்க, பெரிய நிறுவனங்களில் லேபர்ஸை வச்சு வேலை பார்க்குறவங்க, முதலீட்டாளர்கள், மில் அதிபர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. பேங்க் ஸ்டாஃபில் வேலை பார்க்குறவங்க, கேசியர் வேலை பார்க்குறவங்க, கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க, அரசு கஜனாவில் வேலை பார்க்குறவங்க, கருவூலத்தில் வேலை பார்க்குறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இடி, ஐடி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சரியா? இந்த காலகட்டம் குரு அளப்பரிய யோகங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. வயதானவர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இரவு நேரம் புரோட்டாலாம் சாப்பிடாதீங்க. சப்பாத்தி சாப்பிடுங்க, புரோட்டாலாம் சாப்பிடாதீங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ரைட் நேர்களே? குரு வக்கர பயிற்சி கும்பராசிக்கு அருமையான பலன்களை கொடுக்குது. கும்பராசிக்கு கொட்டி கொடுக்குது. சரியா நேர்களே? அருமையாக இருக்குது. ஜனன ஜாதகத்தில் குரு வளர்த்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் குரு வளர்த்த எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருக்கணும். கும்பராசிக்கு 2ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம், 5ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம், 7ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கலாம், 9ஆம் இடம் துலாமில் இருக்கலாம், 11ஆம் இடம் தனுசில் இருக்கலாம். இதில் 2ஆம் இடம் 11ஆம் இடம் மிகச்சிறப்பு ஆட்சி பெற்றிருப்பார். சரியா? கும்பராசியில் தனுசு மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு 2025, 26, 27 சூப்பராக இருக்கும். சரியா? எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் இந்த 5 இடத்துல இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பு. பர்டிகுலராக தனுசு மீனத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 2025, 26, 27. ஓகே நேர்களே? அதுபோக லக்கண ரீதியாக நீங்கள் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா லக்கணத்துக்கு அவர் பலன்களை கொடுப்பார் குரு. இந்த 6 லக்கணத்துக்குமே குருவுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக செய்ய மாட்டார். 50க்கு 50 தான் செய்வார். சுக்கிரன் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. மிதுனம் கன்னிக்கு ஒரு 60% செய்வார். மகர கும்பத்துக்கு ஒரு 70% செய்வார். சரியா? ஸோ குருவோட ஷேரிங்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் சொன்னேன்ல நான், மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஷேரிங் பண்ணுவார். சரியா நேர்களே? அதில் பர்டிகுலராக சிம்ம லக்கணத்துக்கு சிறப்பாக செய்வார். சிம்ம லக்கணத்துக்கு குரு பகவான் சிறப்பு சலுகைகள் கொடுப்பார். வாழ்த்துக்கள். கும்பராசி, சிம்ம லக்கணம் இது பிறப்பறதுக்கே கொடுத்து வைக்கணும். லக்கணம் ராசி எதுக்கு இருக்கும். ராசியில் சந்திரன் இருப்பார், லக்கணத்தை பார்ப்பார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தார் வச்சுக்கோங்களேன், அருமையாக இருக்கும். சரியா? லக்கணம் நல்லா வளர்க்கும், ராசியும் வளர்க்கும், நல்லாயிருக்கும். அரசு தொடர்புகள் நல்லாயிருக்கும். அரசாங்க வேலையில் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் சிம்ம லக்கணம் கும்பராசியில் இருக்கிறவங்க அரசாங்க தொடர்பில் இருப்பாங்க. அப்படி இருக்கேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா நேர்களே? நிறைய நான் பார்த்துருக்குறேன். சரியா? நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்குறேன். அந்த ஜாதகரெல்லாம் கும்ப லக்கணம்,
சிம்ம லக்கணம் கும்பராசியில் இருப்பாங்க. சூரியனை வந்து ரிஷபத்தில் இருப்பார். சரியா, ரிஷபத்தில் இருப்பார். நல்ல விதமாக இருக்கும். சரியா, வைகாசி மாதம் பிறந்திருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அரசாங்க ஜாப் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நிறைய பேசலாம். அடுத்தடுத்து நான் வீடியோ நிறையா போடுறேன். இப்போதைக்கு குருவை மட்டும்தான் எடுத்து பேசியிருக்கிறேன். குருவை பற்றி நிறைய பேசலாம். குருவை பற்றி நிறைய டாபிக் இருக்குது, பேசலாம். ஏன்னா குரு வந்து கும்பராசிக்கு ரொம்ப வேண்டியவர். நான் அடுத்த லக்கண ரீதியாகவும் பலன்கள் போடுறேன். நிறைய நேரில் வந்து தசாபுத்தி கேட்டாங்க. நான் இப்போ ரீசெண்டாக இந்த ராகுவை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் ராகு திசை உங்களுக்கு நடக்காது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சுக்கிர திசையிலேருந்து போடுறேன். நான் சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த 4 திசைக்கும் வந்து பலன்களை போடுறேன். லக்கண ரீதியாக போடுறேன். வழிபாட்டு பரிகாரங்களும் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாமே இறைவன் கும்பராசினியர்களுக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காலுடன், நெடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.